إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير. கண்ணியம் நிறைந்த எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இறைவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுத்தரும் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 5 இரவுகளை கழித்து 6வது இரவிலே இறைவனிடத்தில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாகவும் இறை நம்பிக்கையோடும் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இறைவனுடைய மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சபையிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய மார்க்கம் பேசப்படக்கூடிய சபை அது புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தினுடைய இரவு தொழுகையை தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த பயான்களாக இருக்கலாம், அல்லது ரமலான் அல்லாத காலங்களில் ஃபர்லான தொழுகைக்கு பின்பாக திருமறை குர்ஆனுடைய விளக்க உரை, அதுபோன்று 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் மார்க்க ரீதியான ஒரு சிற்றுரை என்கின்ற பெயரில் நடக்கக்கூடிய மார்க்க உரைகளாக இருக்கலாம், அல்லது திருமுனை கூட்டங்கள், மாநாடுகள், பெண்கள் பயான், இது போன்ற எண்ணற்ற வகையில் நம்முடைய தாவா பணிகளை, மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக பல சபைகளை நாம் ஏற்பாடு செய்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்த தமிழகத்தில் கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் எடுத்து பார்த்தோமேயானால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது மக்களிடத்திலே வெறும் நாவளவில் தான் இருந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாவளவில் சொல்வார்கள். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து திருமறை குர்ஆனுடைய வசனங்களை வைத்து, நபிகளாருடைய பொன்மொழிகளை வைத்து அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விளங்கி கடைபிடித்தவர்களாக இருந்தார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பார்கள். ஆனால் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை எல்லாம் நம்மை போன்று வாழ்ந்து மரணித்த சாதாரண மனிதர்களுக்கு வழங்குவார்கள். அல்லாஹ்வை போன்று இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ்வின் ஆற்றலை, அல்லாஹ்வுடைய அதிகாரங்களை பிற மனிதர்களுக்கும் பிற பொருட்களுக்கும் பங்கிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அந்த தவறான கொள்கைக்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்த ஆரம்ப காலகட்டத்தில் வெறுமனே ஒரு ஊரிலே ஒரு பிரச்சாரம் நடைபெறுகின்றதையானால் அந்த ஊர்ல 4 பேர் தான் இருப்பாங்க. அப்ப 4 நபர்களை வைத்து நாம் பிரச்சாரம் செய்தால் அதற்கு காவல்துறையினுடைய அனுமதி கிடைக்காது. மக்களுக்கு மத்தியிலே இந்த பிரச்சாரத்தை வீரியமாக கொண்டு போய் சேர்க்க முடியாது என்பதற்காக சுற்றியுள்ள பல ஊர்களில் இருந்து மக்களை நாம் அழைப்போம். மாநில மாநாடு என்று நடக்கும். இன்றைக்கு மாநில அளவிலே ஒரு மாநாட்டை நாம் நடத்தினால் லட்சக்கணக்கான மக்கள் நாம் குழுமுகிறோம். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக மாநில மாநாடு நடக்கும். 100 பேர், 150 பேர். ஆனால் இன்றைக்கு நாம் லட்சக்கணக்கில் குழுமுகிறோம். ஒரு காலத்தில் 100 நபர்கள் தான் இருந்தார்கள். அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? 100 நபர்கள் இருந்தாலும் அந்த சபையில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் செவியேற்று உள்ளத்தில் அதை பதிய வைத்து
அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அதனுடைய விளைவுதான் அல்லாஹ் இந்த தௌஹீத் கொள்கைக்கு இவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு மர்கஸ்களிலும் இரவு தொழுகை என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான மக்கள் தொழுகிறோம். ஒவ்வொரு பயான் நிகழ்ச்சி என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான மக்கள் அதிலே ஒன்று குழுமுகிறோம். ஆனால் பேசப்படக்கூடிய செய்திகளை நாம் செவியேற்கிறோமா? அதை உள்ளத்தில் நாம் பதிய வைக்கின்றோமா? எவற்றை நாம் செவியேற்றோமே அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கின்றோமா என்று எடுத்து பார்த்தால் பெரும்பான்மையான மக்கள் அதில் அலட்சியமாக தான் இருக்கிறோம். கடைபிடிப்பது, உள்ளத்தில் பதிய வைப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மார்க்க ரீதியான உரைகளை செவியேற்பதில் எவ்வளவு அலட்சியம் தெரியுமா? ஒரு பயான் நிகழ்ச்சினா இரவு தொழுகையில பள்ளிவாசல் நிரம்பி இருக்கும். பயான்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 சஃபு 3 சஃபு மக்கள் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. பாதி பேர் எழுந்திருச்சு போயிடுறோம். அதே போன்று மற்ற பயான் நிகழ்ச்சிகளில் மக்களுக்கு நாம் அழைப்பு விடுத்தோமையாமல் அந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தெரியும், அது எங்கு நடைபெறுகிறது என்பது தெரியும். ஆனால் வியாபாரத்தை காரணம் காட்டி சில அற்பமான காரணங்களை கூறி அந்த மார்க்க சபைகளுக்கு வருவதை நாம் தவிர்த்து கொள்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தை பதம் பார்க்கிறான். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மார்க்கத்தை செவியேற்ற நம்மை இன்றைக்கு மார்க்கத்தை செவியேற்பதற்கு அலட்சியமானவர்களாக ஷைத்தான் நம்மை மாற்றுகிறான். அதற்கு சில காரணங்கள். என்னப்பா, எந்த சபைக்கு எந்த பயானுக்கு போனாலும் ஏற்கனவே சொன்னதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சதை தானே சொல்றாங்க, புதுசா எதையாவது சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து எல்லாம் நமக்கு தெரிந்ததை போன்று மௌலூதை பற்றி நாம் பேசுகிறோமா? மௌலூதை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். தர்காவை பற்றி பேசுகிறோமா? தர்காவை பற்றி உள்ள எல்லாமே எனக்கு தெரியும். சலப்பு கொள்கையை பற்றி பேசுகிறோமா? அதை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். இப்படி மார்க்க ரீதியாக எந்த தலைப்பை நாம் தேர்வு செய்து ஒரு மார்க்க சபையை நாம் கூட்டினாலும் அது குறித்தான எல்லா செய்தியும் நமக்கு தெரிந்ததை போன்று நாம் நினைத்து கொண்டு அந்த சபைகளை நாம் புறக்கணிக்கிறோம். ஆனால் இந்த நிலை நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நேர்வழியில் இருந்து நம்மை வெளியாக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தௌஹீத் சிந்தனையை விட்டு நம்மை திசை திருப்பும். இறுதியாக எந்த வழிகேட்டிற்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்தோமோ அந்த வழிகேட்டிலேயே கொண்டு போய் நம்மை சேர்த்து விடும். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு தெரிந்த செய்திகளாக இருந்தாலும் அது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டாலும் நம்முடைய நேரத்தை ஒதுக்கி அந்த சபையில் அமர்ந்து அந்த மார்க்க சொற்பொழிவை நாம் கேட்போமையானால் நம்முடைய உள்ளத்தினுடைய ஈமான் பலம் பெறும். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் எடுத்துரைக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சில மனிதர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி கூறுகிறான். இந்த உலகத்தில் அந்த மனிதர்கள் வாழும் காலமெல்லாம் நேர்வழியிலே அவரை நாம் நிலைத்திருக்க செய்வோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியும் அல்லாஹ்வுடைய வார்த்தையும் ஒருபோதும் பொய்யாகாது. அது 100% உண்மையான வார்த்தை. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், பஷ்ஷிரில் இபாத், என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். நற்செய்தி சொல்லுங்கள் என்றால் மறுமையிலே சொர்க்கம் இருக்கிறது என்று அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? அந்த நற்செய்தி அவர்களுக்கு ஏன் தெரியுமா? யாருக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும் தெரியுமா? அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், அவர்கள் சொல்லப்படக்கூடிய கூற்றை செவியேற்பார்கள். செவியேற்கக்கூடிய அந்த பண்பை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறான். மார்க்க ரீதியாக அவரிடத்திலே ஒரு கூற்று சொல்லப்படுமையானால், மார்க்க தகவல்கள் அவர்களுக்கு சொல்லப்படுமையானால் அதை அவர்கள் செவியேற்பார்கள். ஃபயத்தபிஊன ஹஸனா, அவற்றில் அழகானவற்றை பின்பற்றுவார்கள். நமக்கு அழகான ஒரு கருத்து சொல்லப்படுகின்றதை ஆனால் அது நமக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் மார்க்க ரீதியாக ஒரு கருத்து சொல்லப்படுகின்றதை ஆனால் அதை முதலில் அவர்கள் செவியேற்பார்கள். செவியேற்றதற்கு பின்பாக அவற்றில் அழகானவற்றை தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிப்பார்களே, அந்த நல்லடியாருக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லுகின்றான் பாருங்கள், உலாயிக ஹதாஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு தான் ஹிதாயத்தை வழங்குகிறான். எப்படிப்பட்ட ஒரு வசனம் என்று பாருங்கள். இன்றைக்கு நாம் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் மார்க்கத்திற்கு முரணான சபைகளுக்கு நாம் செல்லாமல் இருக்கிறோம்.
இன்றைக்கு தௌஹீதை நாம் முழுமையாக கடைபிடிக்கின்றோம், ஆனால் நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் இந்த கொள்கையில் உறுதியாக இருப்போம் என்று யாராவது உறுதியிட்டு சொல்ல முடியுமா? அல்லாஹ் நாடினால் நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் 2 விரல்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிறான். பார்க்கிறோம், ஆரம்ப காலகட்டத்தில் தர்காவிற்கு எதிராக மேடையிலே அபீர வசனத்தை பேசியவர்கள், குர்ஆன் வசனங்களை எல்லாம் ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து சொல்லி தர்காவிற்கு எதிராக பேசியவர்கள் எல்லாம், தௌஹீதினுடைய ஆரம்ப கால பிரச்சாரகர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வெளிகேட்டிற்கு சென்று எந்த தர்காவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த தர்காவிலே சென்று அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் இந்த நிலைமையை வைக்கின்றானால் நம்ம எல்லாம் எம்மா தரங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அதே போன்று பாருங்கள், வரதட்சணைக்கு எதிராக, மார்க்கத்திற்கு மரணான சபைகளுக்கு எதிராக மக்களுக்கு மத்தியில் அறிவுபூர்வமாக அவ்வளவு தெளிவாக பிரச்சாரம் செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக அவர்களுடைய வீட்டிலே திருமணம் என்று வந்துவிட்டால் மார்க்கத்திற்கு முரணாக திருமணத்தை நடத்துகின்றார்கள். மார்க்கம் சொல்லித் தந்த அடிப்படைக்கு மாற்றமாக திருமணங்களை நடத்துகின்றார்கள். எத்தனை நபர்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் இன்றைக்கு ஹிதாயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான், நேர்வழியை நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை இறுதி வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் நமக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டுமையானால் அதற்கு நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பு என்ன? நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் மார்க்க சபைகளில் நாம் பங்கேற்று அங்கு சொல்லப்படக்கூடிய செய்திகளை நாம் செவியேற்க வேண்டும். அப்படி நாம் செவியேற்றோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஹிதாயத்திலே நிலைத்திருக்க செய்வான். அப்படி இல்லாமல் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு கட்டுப்பட்டு எந்த பயான் நிகழ்ச்சி வச்சாலும் சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, மீண்டும் எனக்கு தெரிஞ்சதான் அவங்க சொல்றாங்க அப்படின்னு அற்பமான காரணங்களை சொல்லி அந்த சபைகளை நாம் புறக்கணித்தோமையானால் நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய புறக்கணிப்பிற்கு நாம் சொந்தக்காரர்களாக மாறிவிடுவோம். சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அழகான ஒரு செய்தி, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே அமர்ந்து கொண்டு மக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு 3 மனிதர்கள் அந்த பள்ளிவாசலுக்கு புதிதாக வருகின்றார்கள். ஏற்கனவே பயான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு 3 பேர் புதிதாக வருகின்றார்கள். 3 பேர் ஒன்னா வந்தவங்க ஆளுக்கு ஒரு முடிவெடுத்து 3 விதமாக செல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த 3 மனிதர்களின் மறுமை நிலையை பற்றி நமக்கு விவரிக்கின்றார்கள். அந்த முடிவிற்கு ஏற்றவாறு அல்லாஹ் நடக்கிறார். அந்த 3 மனிதர்களை முதலாமவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சபையில் முதல் வரிசையில் வந்து அமர்ந்து கொள்கிறார். ஆர்வத்தோடு மார்க்கத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு தெரிந்த செய்திகளாக இருந்தாலும் என்ன செய்தி சொல்லப்படுகிறதோ அதை நான் செவியேற்க வேண்டும் என்பதற்காக மார்க்க சபையில முதல் வரிசையில வந்து ஆர்வத்தோடு அமர்ந்து கொள்கிறார். 2வது மனிதர், அவர் இந்த சபைக்கு வர வேண்டும் என்கின்ற சிந்தனை இருக்கிறது. ஆனால் அவர் வெட்கப்பட்டு கொண்டு 2 முடிவோடு 2 மனதோடு அந்த கூட்டத்துல பின்னால் அமர்ந்து கொண்டு, ஒரு கூட்டத்தோடு கூட்டமா ஒரு வெட்கப்பட்டு அவர் அமர்ந்து கொள்கிறார். 3வது மனிதர் யார் தெரியுமா? அந்த சபையை புறக்கணித்து விட்டு சென்று விடுகிறார். இந்த மார்க்க சபையெல்லாம் உட்கார முடியாதுங்க அப்படின்னு அவர் புறக்கணித்து விட்டு சென்று விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த 3 மனிதர்களை பற்றி அந்த மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அல் அதுல்லுக்கும் அன் ஸலாஸா, இந்த 3 மனிதர்களை பற்றி உமக்கு நாம் எடுத்து சொல்லட்டுமா? மக்களிடத்துல கேட்கிறாங்க, அந்த சபையிலேயே கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த 3 மனிதர்களை பற்றி சொல்லுகிறார்கள். யார் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, மார்க்க சொற்பொழிவை செவியேற்க வேண்டும் என்பதற்காக முதல் வரிசையில் உட்கார்ந்தார்ல, இவர் ஆர்வத்தோடு மார்க்க சபையில் பங்கெடுத்தார். அல்லாஹ் மறுமையில் அவரை அரவணைத்துக் கொள்கிறான், அவரை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். 2வது மனிதர் சபைக்கு போலாமா வேண்டாமா என்ற 2 மனதோடு வெட்கப்பட்டு கொண்டு மக்களோடு மக்களாக பின்னால் அமர்ந்திருந்தார்களே, இவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். இவர் மார்க்க சபையில் பங்கெடுப்பதற்கு வெட்கப்பட்டார். அல்லாஹ்வும் அவருடைய விஷயத்திலே வெட்கப்படுகிறான். எப்படி வெட்கப்படுகிறான்? நாளைக்கு அவர் தொழுத தொழுகைக்கு அல்லாஹ் கூலியை வைத்திருப்பான், அவர் நோற்ற நோன்புகளுக்கு அல்லாஹ் கூலியை வைத்திருப்பான், அவர் செய்த எல்லா நல்ல அமல்களுக்கும் அல்லாஹ் கூலியை வைத்திருப்பான். ஆனால் அந்த கூலியை, அந்த நன்மையை அல்லாஹ் உடனடியாக கொடுத்து விடாமல் அவர் வெட்கத்தின் காரணமாக எப்படி தாமதப்படுத்தினாரோ அதே போன்று அல்லாஹ் மறுமையில அவருடைய நன்மைகளை தாமதமாக கொடுத்து அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்கு செல்ல வைப்பான்.
அப்ப இரண்டாவது மனிதர் தாமதப்படுத்தியதனுடைய விளைவு அல்லாஹ்வும் அவருடைய கூலியை வழங்குவதிலே தாமதப்படுத்துகிறார். மூன்றாவது மனிதர் அந்த சபையை புறக்கணிச்சுட்டு போனார்கள். இங்குதான் நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், அவர் இந்த சபையை, மார்க்கம் பேசப்படக்கூடிய இந்த சபையை அவர் புறக்கணித்து விட்டு சென்றார். நாளை மறுமையில் அல்லாஹ்வும் அவரை புறக்கணித்து விடுவான். எப்படிப்பட்ட கடுமையான வார்த்தை என்று பாருங்கள். இந்த உலகத்தில் நாம் தொழுத தொழுகையினால், நோற்ற நோன்பினால், செய்த தான தர்மங்களினால் சொர்க்கத்திற்கு நாம் செல்ல முடியுமா? நாம் செய்த எல்லா நல்ல அமல்களும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய நியமத்துகளுக்கு கூட ஈடாகாது. அப்படிப்பட்ட இந்த நிலையில அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல், அல்லாஹ்வுடைய அரவணைப்பு இல்லாமல் ஒருபோதும் நம்மால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய அரவணைப்பு நமக்கு மறுமையில் இலகுவாக கிடைக்க வேண்டுமையானால் இது போன்ற மார்க்க சபைகளில் நாம் பங்கெடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய பொன்மொழிகளை நாம் செவியேற்க வேண்டும். தெரிந்த செய்திகளாக இருந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் நாம் கேட்கும் பொழுது உள்ளத்தில் அது பசுமரத்தாணியை போன்று பதிந்து அந்த தீமை, எந்த தீமையை நாம் அறிந்து கொண்டோமோ அதன் பக்கம் நாம் செல்லாமல் அது தடுக்கும். எந்த நன்மையை நாம் தெரிந்து கொண்டோமோ அந்த நன்மையின் பக்கம் அது நம்ம இழுத்து செல்லும். அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை என்பதை வறுமை நாள் வரைக்கும் நம்மோடு இருக்கும் என்பதற்கு அல்லாஹ்வின் வார்த்தையே போதுமானதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சில மனிதர்களை உதாரணமாக கூறி அந்த மனிதர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்வான். அந்த அடிப்படையில் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் பாருங்கள், லா தகூனு கல்லதீன யஸ்மஉ வஹும் லா யஸ்மஉன். நாங்கள் செவியேற்று விட்டோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் செவியேற்காமல் இருக்கின்றார்களே அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இந்த வசனம் எதை குறிக்கிறது தெரியுமா? இந்த சபையை யாரெல்லாம் புறக்கணிச்சுட்டு போறாங்களோ அவங்கள்ட்ட இப்ப கேட்டு பாருங்க, ஏங்க பயான நிகழ்ச்சி நீங்க வேக வேகமா போறீங்க, இருந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் பயானை கேட்டுட்டு போலாமே என்று அவர்களிடத்துல நாம் கேட்டோமையானால், அல்லது மார்க்க சபைகளை புறக்கணிக்கக்கூடிய பண்பு நம்மிடத்துல இருக்குமையானால் நாம் சொல்லக்கூடிய காரணம் என்ன? ஆரம்பத்தில் நாம் சொன்னதை கொண்டுதான், ஏற்கனவே கேட்ட செய்தியை தாங்க திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம காரணம் சொல்றோம்ல, அதை தான் அல்லாஹ் சொல்லுகிறாங்க. நாங்கள் ஏற்கனவே செவியேற்று விட்டோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் செவியேற்காதவர்களாக தான் இருக்கிறார்கள், அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இன்னைக்கோ ஒரு நாள் கேட்டிருப்போம், அதை வைத்துக் கொண்டு இந்த தலைப்பில் உள்ள எல்லா செய்திகளையும் எனக்கு தெரியும், அவங்க எதையெல்லாம் பேசுவார்களோ எல்லாமே எனக்கு தெரிந்த செய்திகள் தான் என்று ஒருபோதும் நாம் அதை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. நாம் செவியேற்ற செய்திகளாக இருந்தாலும், அறிந்து வைத்திருக்கக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடியவர்களை அந்த பண்பை நாம் வளர்த்து கொள்ளணும். அப்படி வளர்த்து கொண்டால் அந்த வசனங்கள் சொல்வதை போன்றே இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நிறைய நன்மைகள் இருக்கிறது. அதே போன்று பார்த்தீர்களேயானால் இந்த செவியேற்கக்கூடிய பண்பு நம்ம இடத்துல வரலன்னு வைங்க, கண்டிப்பாக நாளை மறுமையில் நாம் நரகவாதிகளாக மாறிவிடுவோம் என்று அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆன் வாயிலாக எச்சரிக்கிறான். அழகான ஒரு மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறான். சூரத்துல் முல்க் என்கின்ற அத்தியாயம், அந்த அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அத்தியாயத்திலே சொல்லுகிறான், நாம தொடர்ச்சியாக நரகவாசிகளை கூட்டம் கூட்டமாக செய்வோம், நரகத்தில் நாம் தூக்கி எறிவோம். அப்படி நரகத்திலே கூட்டம் கூட்டமாக மக்களை நாம் தூக்கி எறியும் பொழுது கால ஹஸனத்துஹா, அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் மலக்குமார்கள் இருப்பாங்கல்ல, அவர்கள் அந்த நரகவாசிகள் இடத்துல கேட்பார்களாம். எப்படி கேட்பாங்க? அலம் யாத்திக்கும் நதீர், உங்களிடத்தில் எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வரவில்லையா? இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த அந்த அற்பமான காலகட்டத்தில் சொர்க்கத்தை பற்றி உங்களுக்கு சொல்லக்கூடியவர் வரவில்லையா? நரகத்தை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வரவில்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உங்களுக்கு போதிக்கக்கூடியவர் வரவில்லையா என்று அந்த அல்லாஹ்வினுடைய வானவர்கள், நரகத்தினுடைய காவலாளிகள் அந்த நரகவாசி இடத்துல கேட்பார்கள். அப்ப நரகவாசிகள் அந்த வழக்குமார்களுக்கு பதிலளித்து விட்டு சில புலம்பல்களை அங்கு வெளிப்படுத்துவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்கிறான், பலா கதஜா அனா நதீர், ஆம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எச்சரிக்கை செய்யக்கூடியவர் எங்களிடத்தில் வந்தார். சொர்க்கத்தை பற்றி அவர் சொன்னார், நரகத்தை பற்றி சொன்னார், அல்லாஹ்வுடைய கொள்கையை பற்றி எங்களுக்கு எடுத்துரைத்து எங்களை எச்சரித்தார். ஆனால் நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? நீங்கள் வழிகேட்டில்தான் இருக்கிறீங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு எந்த சத்தியமும் வரவில்லை என்று சொல்லி நாங்கள் அந்த சபையை புறக்கணித்தோம், அவருடைய பேச்சை நாங்கள் புறக்கணித்தோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்ததாக தன்னுடைய புலம்பல்களை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இந்த வசனத்தை தான் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும்.
அந்த நரகவாசிகள் புலம்புவார்களாம், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நாகிலூன், நாங்கள் செவியேற்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் அல்லது செவியேற்ற செய்தியை நாங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் மா குன்னா ஃபி அஸாபி ஸஈர், நாங்கள் இந்த நரகவாசிகளாக ஆகியிருக்க மாட்டோம். இந்த உலகத்துல எச்சரிக்கையாளர் வந்தார்கள், குர்ஆனை சொன்னார்கள், ஹதீஸ்களை சொன்னார்கள், எல்லாவற்றையும் எடுத்துரைத்தார்கள். அதை நாங்கள் செவியேற்பவர்களாக இருந்திருந்தால் நரகவாதிகளாக ஆகியிருக்க மாட்டோம். செவியேற்ற செய்திகளை சிந்திப்பவர்களாக நாங்கள் இருந்தால் நாங்கள் நரகவாதிகளாக மாறியிருக்க மாட்டோம். நாங்கள் நரகத்துக்கு வந்ததற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வாழும் பொழுது செவியேற்காமல் நாங்கள் இருந்தோம், சொல்லப்படக்கூடிய செய்திகளை நாங்கள் சிந்திக்காமல் இருந்தோம் என்று அவர்கள் மறுமையிலே புலம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த மார்க்க சபை ஏற்பாடு செய்யப்பட்டாலும் அங்கு சொல்லப்படக்கூடிய செய்தி ஏற்கனவே நாம் அறிந்திருந்த செய்திகளாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக நாம் நேரம் ஒதுக்கி நம்முடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக, இன்னும் அல்லாஹ்வுடைய நேர்வழி நமக்கு உறுதியானதாக மாறுவதற்காக அந்த நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமையானால் அல்லாஹ்வுடைய மார்க்க செய்திகளை செவியேற்கக்கூடிய அந்த பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் அடிப்படையில் சிறிய சிறிய அற்பமான காரணங்களை எல்லாம் சொல்லி அந்த மார்க்க சபைகளை நாம் ஒருபோதும் புறக்கணித்து விடக்கூடாது. அல்லாஹ் சொன்னதை போன்று அவர்கள் செவியேற்றோம் என்று சொல்லுகின்றார்கள், ஆனால் அவர்கள் உண்மையாகவே செவியேற்கவில்லை. அந்த மனிதர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள், எப்பொழுதும் செவியேற்கக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அந்த ஒரு பண்பை இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாம் வளர்த்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செவியேற்கக்கூடிய அந்த பண்பின் மூலமாக நம்முடைய நேர்வழியை உறுதிப்படுத்தி நாளை மறுமையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியினை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.